விடியல் தரும் விளையாட்டு பலம். இந்த விடியல் தின விளையாட்டு வளத்தினூடாக உங்களை பல்வேறு விஷயங்களோடு சந்திக்கிறோம். இலங்கை அணி ஆசிய கட்ட போட்டிகளிலிருந்து வெளியேறுவதற்கான சகல முயற்சிகளை நேற்றைய தினம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துவிட்டது. இதன் அடிப்படையில் இலங்கை புறப்பட்டு வந்து இங்கிலாந்து தொடருக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிகிறது. ஆனால் பங்களாதேஷுக்கு எதிரான போட்டி ஒன்று இங்கே இருக்கிறது. எதிர் வெறும் 20ஆம் தேதி அந்த போட்டியை முடித்துக் கொண்டுதான் இலங்கை வரக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரையில் இலங்கை அணி நேற்றைய தினம் தோல்வி அடைய செய்யப்பட்டது என்று சொன்னால் அதில் மிக இல்லை. இலங்கையின் துடுப்பாட்டம் படுத்து போனது பாகிஸ்தானிய பந்து வீச்சுக்கு எதிராக. இறுதியாக இலங்கையின் பந்து வீச்சாளர்கள் எதுவும் செய்ய முடியாமல் போனது. ஆரம்பத்திலே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் மிஸ்பாவுல்லா, உமர் அக்மல் ஆகியோரின் சத இணைப்பாட்டமானது அவர்களுக்கான வெற்றியை உறுதி செய்தது. நேற்றைய நாளில் இலங்கை அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றதெல்லாம் சரி, முதலில் துடுப்படுத்தாட விரும்பியதும் சரி, ஆனால் துடுப்பாட்ட வீரர்கள் அந்த ஆடுகளத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதன் கவலையான விஷயம். 188 ஓட்டங்களுக்கு இலங்கை அணி சுருண்டு போனது. 45 ஓவர்கள் 4 பந்துகளில் 71 ஓட்டங்கள் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை எடுத்துக்கொண்டார் குமார் சங்கக்கார. 92 பந்துகளை சந்தித்து 57 ஓட்டங்களை எடுத்திருந்தார் உப்புல் தரங்க. 74 பந்துகளில் தரங்க உண்மையில் தொடர்ச்சியாக 6ஆம் இலக்கத்தில் மிகச் சிறப்பாக செய்து வருகின்றனர் என்பது இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம். இந்த 2 பேரும் தங்களுக்கு இடையில் 96 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஐசா சீமா 43 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சைட் அஜ்மல் 8 ஓவர்கள் 4 பந்துகள் ஒரு ஓட்டு பெற்ற 27 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். உமர் குல் வழங்கப்பட தனது பங்கை சிறப்பாக செய்திருந்தார். 8 ஓவர்கள் ஒரு ஓட்டு பெற்ற 20 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். பாகிஸ்தான் அணி பதிலளிக்க ஆரம்பித்த போது ஹபீஸ், நாசிர் ஜாம்ஷெட், யூனிஸ் கான் ஆகியோரின் விக்கெட்டுகளை இலங்கை அணி பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக ஆரம்பத்தில் எடுத்திருந்தார்கள். லக்மால் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆனால் மிஸ்பாவுல்லா ஆட்டம் இழக்காமல் 72, உமர் அக்மல் 77 ஓட்டங்கள் என்று சொல்லி இலகுவாக வெற்றியை நோக்கி பாகிஸ்தானை அழைத்துச் சென்றார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து இந்த வெற்றி இலக்கு பெறப்பட்டது. இலங்கை சார்பாக பந்து வீச்சில் சுரங்க லக்மால் 37 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். சிறப்பாக பந்து வீசியிருந்தார். லசித் மாலிங்க காயத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுவது நேற்றைய தினம் மீண்டும் உறுதியானது. முதல் 3 ஓவர்கள் சிறப்பாக பந்து வீசியவரால் தொடர்ச்சியாக அந்த பங்களிப்பை வழங்க முடியவில்லை. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஐசா சீமா தெரிவானார். இந்த தினம் அடுத்த போட்டி இடம்பெறுகிறது. பங்களாதேஷ் இந்திய அணிகள் இன்றைய தினம் 1-1 சந்தித்துக் கொள்ள போகின்றன. இந்த போட்டியை பொறுத்தவரையில் மிக முக்கியமான விடயம் மீண்டும் சச்சினின் 100வது சதம். ஆனால் இது கிடைக்குமா? இன்றைய தினம் அவரால் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அவருக்கு அழுத்தங்கள் இருக்கின்றதா என்ற கேள்வி இங்கே எழுகிறது. குறிப்பாக ஒரு பக்கம் எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கின்ற விஷயம், மகேந்திர சிங் தோனி உட்பட சச்சின் டெண்டுல்கர் மீது அழுத்தம் இருக்கின்றது. அவர் தனது ஃபார்முக்கு திரும்ப வேண்டும் என்ற அழுத்தம் இருக்கின்றது என்று சொல்லி இது பங்களாதேஷுக்கு எதிராக என்பது இன்னும் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். பங்களாதேஷ் அவ்வளவு பெரிதாக சிறப்பாக விளையாடி வரும் அணி அல்ல என்று சொல்லப்படுவது உண்மையில் எவ்வளவு தூரம் சரியோ தெரியவில்லை. ஆனால் அவரை பொறுத்தவரையில் சச்சின் 100வது சதத்தை அடிக்க வேண்டும் என்ற அழுத்தம் அவர் மீது மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருந்து வருகின்றது. பார்க்கலாம். இன்னும் ஒரு பக்கம் மகேந்திர சிங் தோனி உலகக்கிண்ண போட்டிகளிலிருந்து 16 இன்னிங்ஸில் அவரது சராசரி 99.85 இருக்கின்றது. அதுபோல விராட் கோலியின் சராசரி பங்களாதேஷுக்கு எதிராக 4 போட்டிகளில் 152 இருக்கின்றது. இந்த 2 பேரும் இன்றும் இலகுவான வெற்றி ஒன்றை இந்தியாவுக்கு வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. பார்க்கலாம். இந்த தினம் இந்தியா வந்தால் இந்தியா இறுதிப் போட்டிக்கு செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும். அதுபோல இன்றைய தினம் பங்களாதேஷ் வென்றால் இலங்கை அணிக்கான வாய்ப்பு இருக்கும். எனவே பங்களாதேஷ் வெல்ல வேண்டும் என்று இலங்கை அணி எதிர்பார்க்கும். ஆனால் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. இங்கிலாந்து அணியானது இங்கே வந்திருக்கின்றது, இலங்கையில் வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் முதலாவது பயிற்சி போட்டி ஆரம்பித்தது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில். 3 நாள் பயிற்சி போட்டி. நேற்றைய தினம் இலங்கை கிரிக்கெட் சபை தலைவர் அணிக்கு எதிராக ஆரம்பித்த போட்டியில் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் தங்களது வலிமையை காட்டியிருக்கிறார்கள். இலங்கை அணி நேற்றைய தினம் இலங்கை கிரிக்கெட் சபை தலைவர் அணி 169 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. முதல் நாளில் ஏதோ சில்வா கடுமையாக போராடி இருந்தார். அவர் 179 பந்துகளை சந்தித்து 66 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 30 ஓட்டங்களை எடுத்திருந்தார். சச்சித் சேரசிங்க இலங்கையின் இளைஞர் அணியானது மிக திறமையான ஒரு அணியாக தெரிவு செய்யப்பட்டது. ஆனால் பார்த்தால் அந்த அணி அவ்வளவு பெரிதாக நின்று பிடிக்கவில்லை. அஷேன் சில்வா தான் அந்த 69 ஓட்டங்களை தனியாக 66 ஓட்டங்களை தனியாக நின்று பெற்றுக் கொண்டவர். பந்து வீச்சில் ஜிமி ஆண்டர்சன் 19 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மாண்டி பெனசர் 37 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள். அவர் ஸ்வானுக்கு தொடர்ந்து தலைவரி கொடுத்துக் கொண்டிருப்பதோடு இங்கிலாந்து தேர்வாளர்களுக்கு 2 சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்து விளையாடுமாறு அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார் என்பது முக்கியமானது. இங்கிலாந்து கிரிக்கெட் சபை தலைவர் அணி இன்றைய தினம் தங்களது ஆட்டத்தை தொடர்பு போன்றது. நீங்களும் சற்று பார்க்கலாம். இங்கிலாந்து வீரர்களை நேரடியாக பார்க்க விரும்புவோர் ஆர் பிரேமதாச மைதானத்தில் இந்த பயிற்சி போட்டி இடம்பெற்று வருகின்றது. மறுபக்கம் இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஆறுதலான மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நேற்றைய தினம் இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை தாங்கள் வழங்க வேண்டிய ஊதிய தொகையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வழங்கி இருக்கிறார்கள். 42.36% ஐசிசினால் நேரடியாக வழங்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டிகளிலிருந்து வழங்கப்படாமல் இருந்த பணமானது நேற்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. இதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களோடு பேசிய பிறகு இப்பொழுது அவர்கள் முழுக்க கிரிக்கெட் சபையானது கிட்டத்தட்ட இன்று வரை வழங்கப்பட இருக்கின்ற சகல பணம் பெறுமதியும் அவர்களுக்கான பாக்கி பணமும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 4.3 மில்லியன் டாலர்கள் மொத்தமாக வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இலங்கை கிரிக்கெட் சபைக்கு ஏற்கனவே 32.5 மில்லியன் டாலர்கள் நஷ்டத்தில் இருக்கின்றது. ஆனால் விளையாட்டுத்துறை அமைச்சர் சொன்னது போல, அதுபோல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதிகாரி ஒருவர் சொன்னது போல இப்பொழுது முழுமையான தொகையை வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு தூரம் இது இனி வீரர்கள் பக்கம் இருந்து வருகின்ற கருத்துக்கள் தான் இதை பற்றி முழுமையாக எங்களை சொல்லும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மறுபக்கம் நியூசிலாந்து
நியூசிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளின் டெஸ்ட் போட்டி இது ஒரு சீசோ போட்டி போல மாறிக்கொண்டிருக்கிறது. சின்ன குழந்தைகள் விளையாடுகின்ற சீசோ உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே மாறி மாறி நடந்து கொள்வது போல நடந்து கொண்டிருக்கிறது. நியூசிலாந்து முதலாவதாக நேற்றைய தினம் 185 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதில் மெக்கலத்தின் 61 ஓட்டங்கள், ராஸ் டெய்லரின் 44 ஓட்டங்கள் குறிப்பிடத்தக்கவை. பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகளை பிலாண்டர் வீழ்த்தியிருந்தார், 3 விக்கெட்டுகளை ஸ்டைன் வீழ்த்தியிருந்தார். நியூசிலாந்து நேற்றைய தினம் பந்து வீச்சில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஓரளவுக்கு சாதக தன்மையை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டது. ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கு விக்கெட்டுகள் இருந்ததன் காரணமாக இந்த 185 ஓட்டங்கள் நியூசிலாந்துக்கு போதாது என்பதன் காரணமாக இன்றைய தினம் தென்னாப்பிரிக்கா ஆதிக்கம் செலுத்தும் என்று பார்த்தால் இந்த காலையில் நியூசிலாந்து 8 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இது 5 விக்கெட்டுகளை டெஸ்ட் போட்டிகளுக்கு 4 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அணிக்குள்ளே வந்திருக்கின்ற மார்க் கிலஸ்பியை வீழ்த்தியிருந்தார். அவர் 39 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள். இப்பொழுது தென்னாப்பிரிக்கா 187 ஓட்டங்கள் 8 விக்கெட்டுகளை இழந்தது. இதில் 69 ஓட்டங்களை பெற்ற ஆட்டம் இழக்காமல் இருக்கின்றார் ஏபிடி வில்லியம்ஸ். 24 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பவுச்சர் 29 ஓட்டங்களை அல்வரோ பீட்டர்சன் எடுத்திருந்தார். வேறு யாரும் பெரிதாக பங்களிப்பு செய்யவில்லை. இப்பொழுது மோனி மோக்கலும் ஏபிடி வில்லியம்ஸ் ஆடுகள் எடுத்திருக்கிறார்கள். பார்க்கலாம் இந்த போட்டியை எவ்வளவு தூரம் இவர்களால் கொண்டு செல்ல முடியும் என்று. இந்த தினம் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி கிங்ஸ்டவுன் ஜமைக்கா மைதானத்தில் இடம்பெறவிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரையில் 6 வருடங்களாக அவர்களால் ஆஸ்திரேலியாவை வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கின்றது. 2006ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளில் ஆடம் கில்கிரிஸ்ட், டேமியன் மார்டின், ரிக்கி பாண்டிங், ஆண்ட்ரூ சைமன்ஸ், நேத்தன் பிரக்கன், கிளென் மேக்ரா ஆகியோர் விளையாடிய வேளையில் மிக பிரபலமான ஒரு அணியை மேற்கிந்திய தீவில் சின்ன அணி ஒன்று வெற்றி கொண்டது. அந்த போட்டியில் வந்தவர் அண்மையில் விபத்தில் காலமான ரொனாக்கோ மோட்டன். இப்பொழுது இந்த நாங்கள் குறிப்பிட்ட அத்தனை ஆஸ்திரேலிய வீரர்களும் ஆஸ்திரேலிய அணியில் இல்லை. ரொனாக்கோ மோட்டன் உலகத்திலேயே இல்லை. இப்படி இருக்க நிலையில் இன்றைய தினம் மேற்கிந்திய தீவில் எப்படியாவது 6 வருடங்கள் கழித்து ஒரு வெற்றி ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார்கள். குறிப்பாக இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் 95ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவில் 3 இறுதியாக விளையாடிய போட்டி. 95ஆம் ஆண்டு 3 போட்டிகளில் 2 போட்டிகளை வென்றிருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. இறுதியாக 2008ஆம் ஆண்டு இந்த அணிகள் சந்தித்த வேளையில் யாரும் வெற்றி பெறவில்லை, காரணம் மழை. அதுபோல மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரையில் இறுதியாக 14 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் ஆஸ்திரேலியாவை வெல்ல முடியாமல் இருக்கிறது. இப்படி இருக்க நிலையில் இந்த போட்டி ஆரம்பிக்கின்றது. ஆனால் மேற்கிந்திய தீவுகள் சுற்றுலாவுக்கு சென்ற ஆஸ்திரேலிய வீரர் பிராட் ஹாடின் அவசரமாக தனிப்பட்ட காரணங்களுக்காக நாடு திரும்புகின்றார். இவருக்கு பதிலாக பிலிப் நெவில் இப்பொழுது அனுப்பப்படுகின்றார். பிராட் ஹாடினின் இடத்தை பூர்த்தி செய்வதற்கு தனிப்பட்ட காரணங்கள் பெரிதாக தெரிவிக்கப்படவில்லை என்பது இங்கே முக்கியமானது. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இதற்கு முழுமையான அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது.